ஹாட்ஸ்டாரில் வெளியாகவுள்ள இந்தியன் 2 திரைப்படத்திற்கு தடை கோரி வர்மக்கலை தலைமை ஆசான் ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், இயக்குனர் சங்கர், நடிகர் கமல் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகாவிட்டால் அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலேயே உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று மதுரை மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுபற்றி அறிவோம். எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, முழு விவரங்கள் என்ன? விவரங்க. நடிகர் கமலஹாசன் நடித்து வெளிவர இருக்கும் படம் இந்தியன் 2. இந்த இந்தியன் 2 படம் வெளியிட தடை கோரி வர்மக்கலையின் தலைமை ஆசான் மதுரையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில். இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்திருந்த வழக்கில் தொடர்ந்து எதிர்மனுதாரர்களான தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், நடிகர் கமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை. அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும். வரும் வாய்தா நாளை 11ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த வாய்தாவிற்கு அந்த வழக்கு விசாரணைக்கு அதாவது நடிகர் கமல் தரப்பிலும் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும். இல்லை என்றால் இயக்குனர் சங்கர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி கொண்டிருக்கிறார். அந்த வழக்கறிஞரின் வாதத்தை பொறுத்து, அவர் அளிக்கும் பதில் மனுவை பொறுத்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். அதாவது தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் மற்றும் நடிகர் கமல் தரப்பு வழக்கறிஞர்களின் வாதம் கேட்கப்படாமலேயே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு அதாவது அடுத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவு அவர்களுக்கும் பொருந்தும், நடிகர் கமல் தரப்பிற்கும் சுபாஷ்கரன் தரப்பிற்கும் பொருந்தும் எனவும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வர்மக்கலையின் தலைமை ஆசான் குறிப்பிட்டுள்ள அந்த மனுவில் இந்தியன் படத்தின் பகுதி 2 தமிழ் திரைப்படத்தை திரையரங்குகள் அல்லது OTT பிளாட்பார்ம்கள் எதிலும் வெளியிடக்கூடாது, அதற்கு வெளியிடுவதற்கு நிரந்தர தடை வேண்டும் என கேட்டிருக்கிறார். இது மதுரை 4வது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை நேற்று நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி கூறியிருந்தார். அந்த விரிவான உத்தரவில் தான் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.